தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். கவர்னர் சார் அட்ரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக என்ன செய்யணும் வாசிக்கணும். நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும், நிறைவேற்றிருக்கணும். தொடர்ந்து இதுபடி 3வது வருஷம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்யணும், கண்டிச்சிருக்கோம். அதாவது மதராஸ் பிரசிடென்சி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி. அப்போதே தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்து 1920 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1921. அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறும். எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கணும். இன்னொன்று நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க, 1995 மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு உடனே அவங்கள திரும்ப பெற வேணும், புதுசாக ஆளுநர் போடணும்னா எங்கிட்ட கேட்டு தான் போடணும்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகுதான் 1996 பிப்ரவரியில் கவர்னர் உரை நடந்தது. அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு தான் போனார். அந்த கவர்னர் சேர் அன்னைக்கு என்னொன்று நீங்கள் தெரிஞ்சுடுங்க, கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறதுல அதில் கவுண்டிங்க்கு வராது. அது சட்டமன்றம் நடந்ததா கருதப்படாது. அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு, அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிட்டு போகணும், அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்றாங்களே தவிர, அந்த ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால அப்படி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து நீங்க முறைப்படியா அழைப்பு விடுக்க போகும்போது இது சம்பந்தமா உங்களுக்கு ஆளுநர் விவாதம் பண்ணாங்க, நீங்க உரை இந்த பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அதை என்கிட்ட சொல்ல முடியாதா தம்பி? அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அமைச்சரவை, அவங்க கூடி அவங்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும். அது பேரவை தலைவர் போய் நேரில் போய் அது நம்முடைய சம்பிரதாயம் மட்டுமில்லை, தமிழர்களுடைய நாகரிகம், பண்பு. அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க. அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம். எங்களை நல்லா பண்பாக உபசரித்தாங்க, எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம். எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற உடனே ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானு நீங்க தான் சொல்லணும். தம்பி, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், கடைசியிலையும் தேசிய கீதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் நான் என்ன செய்ய முடியாது? இல்லை, அங்கே நான் அந்த ஆளுநர் மாளிகையில் பரப்பிடும் போதே இங்கே ஒலிக்கணும்னு சொன்னால் நான் எப்படி சொல்றேன்? சட்டம் சட்டமன்றம் மரபு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு. அதுல எந்த இடத்துலயாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டு, ஐயா எந்த இதுலயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும், நீ ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்க தான் சொல்லணும். தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, தமிழருடைய நாகரிகம், தமிழ் மொழி அடையாளம், அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தமிழ் தாய் வாழ்த்து, அது எல்லா இடங்களிலையும் இதான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அரசு நிகழ்ச்சிகள் இதுதான் நம்ம பண்றோம். அதை நான் சொல்றேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த மரபுகள் எல்லாம் மாற்ற முடியாது.
இப்போ நாங்கள் 3 தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நான் கூப்பிட போவேன், இதே மாதிரி மரியாதை கொடுப்போம். வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் தமிழிசை அம்மா கவர்னராக இருந்தாங்க. கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்கள் தம்பி. எங்கள் அண்ணம்மா நான் என் வாயில சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள். அது பாட்டுக்கு அங்கே ஆளுநர் உரைக்கு சார்பாட்டு பேசி முடித்து அந்த மாநிலம் இருக்கத்தானே செய்வோம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த மாநிலத்துக்கு? அடுத்த ஆண்டுக்கான ஒரு தகவலாக எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கிட்டு நான் சொன்னாலும் தகவல் தானே. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற அனைத்து சட்டப்பேரவையிலையும் இப்படி இசைக்கப்படுது தேசிய கீதம், அதே போல இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு சட்டமன்றம் இப்படிதான் நடக்கும். அடுத்தால நாங்க ஜெயிச்சு வந்தாலும் இப்படித்தான், ஜெயிச்சு வந்தாலும் இப்படித்தான் நடக்கும். அது வந்து ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கு, நெகட்டிவ் பண்ணது இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது இருக்கு. இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம். அதை கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த விதிமீறல் சட்டமீறல்லாம் கை வந்த கலையாக இருக்குது. அந்த மாளிகையில் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா? இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேணும்னு திட்டமிட்டு இட்டுக்கட்சி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியும். என்ன தம்பி அது சொல்ல முடியுங்களே, நீங்கள் தான் கேட்கணும். ஆளுநர் மாளிகையில் போய் ஐயாவை பார்த்து ஐயா இப்படி பண்ணுறீங்க, எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி தானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்கு, இது தேவையில்லாமல் ஐயா இதெல்லாம் கேட்குறீங்க, வந்தால் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பேசு. அதே ஆளுநர் தான் சொன்னாங்க, இது கான்ஸ்டியூஷனில் செக்குலர் கண்ட்ரின்னு இருக்குது, மத சார்பற்ற நாடுன்னு, மத சார்புள்ள நாடுன்னு பொது வழியில் சொல்கிறாங்க. இதே ஆளுநர் தான் சொன்னாங்க. நீங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்க, நான் என்ன எடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்ய முடியும்? வெளியேற்றப்பட்ட எதிர்கட்சி இன்னைக்கு ஒரு நாள் தானே தம்பி, ஆளுநருக்கு எதிராக அந்த பதாதைகளை தூக்கி அவர் வேந்த முறையில் காட்டினதாட்டு தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா ஆளுநர் பேசும்போது அல்லன்னா அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆளுநர் வேந்தர் அங்கே சரியாக அங்கே சில மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற இஷ்யூவை ஆளுநருக்கு விரோதமாக காட்டு ஆளுநர் வெளியே போனோடனே அவங்களும் போயிட்டாங்க. எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க. எதிர்கட்சிகள் எங்களை வந்து ஆளுநர் வந்து சபாநாயகர் எங்களை பேசவே அனுமதிக்க மறுக்கிறாரு, அமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் கூட சபாநாயகரே பேசுறாருன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் பார்த்துட்டு நீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு 140 பேருக்கு உள்ள இருக்கப்பட்டு தந்திருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு ஒட்டு நான் தந்திருக்கேன். 66 பேர் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க, 132 பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. இது போக தோழமை கட்சிகள்லாம் இருக்கு. இதுல யார் அதிக நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பாருங்க. கேள்வி நேரத்தை பாருங்க. ஒன்று ஆளுங்கட்சிக்கு மேல் ரோன்னா அடுத்தல எதிர்கட்சிக்கு ஃபுல்லாக அவங்க தான். அங்கேருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க எதிர்கட்சியிலேருந்து, எங்களுக்கு துணை கேள்வி தாங்கம்பாங்க. அது டிவியில் லைவாக இருக்கனால எல்லாம் காட்டுறதுனால அதை கேட்கணும். எப்பவுமே நேரலையில கொடுப்போம். முதல் கூட்டத்தொடர் வந்து எப்பவுமே நேரலையில கொடுப்போம். அவங்க வீடியோ எதுவுமே வராது. அங்கே போட்ட தகராறுல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டோ தெரியல, நான் பார்த்து சொல்றேன் கேட்டுட்டு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து எனக்கு தெரியாது, அது என்ன நடந்துன்னு எனக்கு என்ன தான் தெரியும். இப்போ நீங்க தான் காட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இது ஒரு யாருக்கு நாங்க தான் காட்டிட்டு இருக்கோம். சரி, பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர் இப்படி வாசிக்க மாட்டேன்னு என்னைக்கா போயிருக்காங்களா தம்பி? இந்த 11 வருஷத்துல என்னைக்கா நடந்திருக்கா? இல்ல. அவங்க அந்தால சபை ஒத்தி வைக்கப்படுகிறன்னு எல்லாரும் போயிருந்தாங்க, ஒரு பிரச்சனை இருந்தாங்க. கடைசி நாள் ஒரு 50 பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க. டங்ஸ்டன் உட்பட அப்படிதான் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க. அவங்கள யாராவது நீங்களும் நானே கேள்வி கேட்க முடியுமா தம்பி? அப்போ அதைத்தான் இந்த கவர்னரை செய்ய சொல்றோம். நாங்க நம்முடைய டெமோக்ரஸியை பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் எங்களுக்கு நடத்தி தாங்கன்னு கேட்கணும்.
அது அது வந்து ஆளுங்கட்சிக்காரங்க கேட்கறது தம்பி. நான் சபாநாயகர்ல நான் கொண்டு வந்தா தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். அது நீங்க ஐயாட்ட தான் கேட்கணும். அவங்க விரும்பி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம நீங்க பாருங்க, அவங்க விரும்பி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம போய் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதுதான் நீங்க எங்க போய் கேட்கணும் தம்பி. உங்க டெல்லியில நீங்க என்ன பத்திரிகை தம்பி? நியூஸ் தமிழ் தானே. டெல்லியில் தான் உங்களுக்கு ஆள் இருக்க, கேட்க சொல்லுங்க தம்பி. ஆளுநர் மாளிகையில போய் முடிஞ்ச பிறகு எதுக்கு வச்சிருக்கேன்னு கேளுங்க தம்பி. அங்க அவங்க தானே குடியரசு தலைவர் தானே போடுறாங்க, அங்கதான் கேட்கணும். எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி. சார்